இது உசிலம்பட்டி அருகே நடந்த ஒரு மர்ம மறைவு பற்றியது. மதுரையைச் சேர்ந்த 4 நண்பர்கள் ரவி, கார்த்திக், செந்தில் மற்றும் விஜய் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு சனிக்கிழமை இரவு கொடைக்கானலுக்கு நைட் டிரைவ் செல்ல திட்டமிடுகிறார்கள். கார் இரவு 11 மணிக்கு மதுரையை விட்டு கிளம்புகிறது. காருக்குள் சிரிப்பு, சத்தம், பாட்டு என ஜாலியாக பயணம் தொடங்குகிறது. வத்தலகுண்டு தாண்டி மலைப்பகுதி ஆரம்பிக்கிறது. நேரம் நள்ளிரவு 1:30 மணி. திடீரென வானிலை மாறுகிறது. பனிமூட்டம் அதிகமாக காரின் வைப்பர் கூட பாதையை தெளிவுபடுத்த முடியாமல் திணறுகிறது. இதுவரை பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் அமைதியாகிறார்கள். செந்தில் மட்டும், மச்சான், இந்த பாதையில ராத்திரி போறது சேஃப்டி இல்லைன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்கிறாரு என மெல்லிய குரலில் சொல்ல, கார்த்திக் அதை சிரித்து தள்ளுகிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாண்டா என கூறினான் கார்த்தி. திடீரென காரின் இன்ஜின் ஒரு விசித்திரமான சத்தத்துடன் நின்று விடுகிறது. கார் நின்றது ஒரு பெரிய புளிய மரத்தடியில். சுற்றிலும் அடர்ந்த காடு. செல்போன் சிக்னல் வேற சுத்தமா இல்ல. கார்த்திக் காரை ஸ்டார்ட் செய்ய முயல கார் நகர மறுக்கிறது. அப்போது காரின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் தூரத்தில் ஒரு உருவம் மெதுவாக தெரிகிறது. யார் அவர்? அந்த உருவம் ஒரு மனிதன். கையில் ஒரு பழைய காலத்து ராந்தல் விளக்கு இருந்துச்சு. அது ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒளியை வீசுகிறது. அவன் இவர்களை பார்த்து மெதுவாக கையை அசைத்து இங்கே வாருங்கள் என்பதும் போல சைகை செய்கிறான். ரவி இறங்கி போய் உதவி கேட்க நினைக்க, விஜய் உள்ளுணர்வு ஏதோ தப்பா இருக்குதுடா, யாரும் இறங்காதீங்க, அமைதியா இருங்க என எச்சரிக்கிறான். அப்போதுதான் ரவி ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த மனிதன் கையில் விளக்கு இருக்கிறது. ஆனால் அவனது நிழல் தரையில் விழவில்லையே. அதே சமயம் காரின் கண்ணாடிகள் தானாகவே மூடுபனியால் மறையத் தொடங்குகின்றன. யாரோ காரின் பின்பக்கத்தை லேசாக தட்டுவது போல சத்தம் கேட்கிறது. நண்பர்கள் பயத்தில் உறைந்து போகிறார்கள். டேய் கார்த்தி, வண்டியை எடுடா, எனக்கு பயமா இருக்குதுடா என நண்பர்கள் கூற, கடைசி முயற்சியாக கார்த்தி சாவியை திருப்ப கார் கர் என உருமிக்கொண்டு ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு வினாடி கூட யோசிக்காமல் கார்த்தி ஆக்சிலேட்டரை மிதிக்கிறான். அந்த ராந்தல் மனிதனை தாண்டி செல்லும் போது அவன் காரின் ஜன்னல் ஓரம் வந்து நிற்கிறான். அவன் முகம் சிதைந்து கண்கள் இல்லாமல் இருப்பதை பார்த்து விஜய் அலறிட்டான். அந்த உருவம் சிரித்தபடி, என்னை விட்டுட்டு போறீங்களா என்று கேட்ட குரல் காரின் உள்ளே இருக்கும் அனைவர் காதுகளிலும் மிக தெளிவாக கேட்டது. அவர்கள் செக்போஸ்டை அடைந்த பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த போது ஒரு போலீஸ்காரர் காரின் பின்பக்கத்தை பார்த்துவிட்டு அதிர்ந்து போனார். தம்பி, உங்க கார் பின்னாடி ஒரு பழைய ராந்தல் விளக்கு தொங்கிட்டு வருது, இது எப்படி வந்தது என்றார். நண்பர்கள் பின்னால் சென்று பார்த்தபோது அங்கே விளக்கு மட்டும் இருந்தது. அந்த விளக்கு அணையாமல் இருந்தது. செக்போஸ்ட் போலீஸ்காரர் அந்த ராந்தல் விளக்கை எடுக்க முயன்றார். ஆனால் அவர் கையை நெருங்கியதும் அந்த விளக்கின் சுடர் திடீரென நீல நிறமாக மாறியது. பயந்து போன அவர் பின்வாங்கினார். தம்பி, இது சாதாரண விளக்கில்ல. அந்த பெரியவர் சாகும்போது கையில் வச்சிருந்த அதே விளக்கு. இது உங்க காரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஆவி உங்களை விடலைன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் பயத்தில் காரை அங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சாங்க. ஆனா காரின் கதவுகள் தானாக லாக் ஆயிடுச்சு. கார் தானாகவே ஸ்டார்ட் ஆகி மலைப்பகுதியில் பின்னோக்கி, அதாவது ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு காரு. ரவி அலறினான், கார்த்தி பிரேக் போடு. ஆனால் பிரேக் வேலை செய்யல. கார் நேராக அந்த பழைய புளிய மரத்தை நோக்கி சென்றது. கார் அந்த மரத்தடியில் நின்றதும் ஜன்னல் கண்ணாடிகள் அனைத்தும் பயங்கரமான வேகத்தில் அதிர்ந்தன. திடீரென அந்த ராந்தல் மனிதன் காரின் முன்னே தோன்றினான். இந்த டைம்ல அவன் முகம் கோரமாகவே இல்ல, மாறாக மிக சோகமாக இருந்துச்சு. அவன் கையில் இருந்த விளக்க காரின் பானட் மீது வைத்தான். மெல்லிய குரலில், என் மகளுக்கு இந்த மருந்தை கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி ஒரு சிறிய பொட்டலத்தை காரின் வைப்பரில் வைத்தான். அடுத்த நொடி அந்த உருவமும் அந்த ராந்தல் விளக்கும் காற்றில் கரைந்து மறைந்தன. ஒரு வழியா காலை 6 மணி ஆயிடுச்சு. நண்பர்கள் சந்தோஷத்தில, பகல் நேரம் வந்துருச்சுடா, இனி பயம் வேண்டாம். ஒரு வழியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அந்த பெரியவர் சொன்ன முகவரிக்கு, அதாவது உசிலம்பட்டி அருகே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துக்கு சென்றாங்க. அங்கு ஒரு பழைய குடிசையில ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறா. நண்பர்கள் அந்த பொட்டலத்தை கொடுத்தாங்க அந்த பெண்ணிடம்.
அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், ஐயா, என் அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மருந்து வாங்க போனப்பதான் விபத்துல இறந்துட்டாரு. அன்னைக்கு காணாம போன அதே மருந்து பொட்டலம் இன்னைக்கு எப்படி உங்ககிட்ட வந்தது? நண்பர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பெரியவர் தன் மகளுக்காக 10 வருடங்களாக அந்த பாதையிலேயே காத்து கொண்டிருக்கிறார் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. அன்று முதல் அந்த பாதையில் அந்த ராந்தல் விளக்கு தெரிவதே இல்லை என்று அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்றும் அந்த நால்வரும் அந்த பாதையை கடக்கும்போது ஒரு பழைய எண்ணெயின் வாசனை காருக்குள் வருவதை உணர்கிறார்கள்.